வணக்கம். ஆங்கிலத்தில் ஆயில் என்று கூறுகின்றோம். அதை வடமொழி, அதாவது சம்ஸ்கிருதத்தில் தைலம் என்று அழைப்பார்கள். இதைத்தான் வட இந்திய மொழிகளான குஜராத்தி, பெங்காலி, மராத்தி, பஞ்சாபி, ஹிந்தி, அசாமி, ஏன் நேபாள நாட்டு மொழியினரும் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மொழியினரும் தேல் என்கின்ற சொல்லால் அழைப்பார்கள். அதாவது தைலம் என்கின்ற சொல்லினுடைய ஒரு திரிபு தான் இந்த தேல், ஆயிலை குறிப்பதற்கு. நான் அறிகிறேன், கன்னட மொழியிலும் ஆயிலை தைலா என்கின்ற இந்த வடமொழி சொல்லால் தான் அழைப்பதாக. ஆனால் தமிழில் நாம் மட்டும்தான் அதை எண்ணெய் என்று கூறுகின்றோம். ஆனால் பேச்சில் தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் இதை எண்ணெய் என்று கூறுகின்றோம், ஆயிலை குறிப்பதற்கு. பண்டைய நாட்களில் எள் அப்படின்னு சொல்கிறோம்ல, எள்ளு செடியில் இருக்கக்கூடிய விதையில் ஒரு பிசுபிசுப்பு, ஒரு நசு நசுன்னு இருக்கக்கூடிய ஒரு திரவம் உண்டாயிருந்தது, ஒரு நெய் போன்ற ஒரு திரவம். அதை அவர்கள் உணவிற்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். எள்ளு செடியிலிருந்து பெறப்பட்ட நெய், அதைத்தான் எள்ளு நெய். அந்த எள்ளுக்கு எண் என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. அதிலிருந்து பெறப்பட்ட நெய் எள்ளு நெய், எண் நெய். அதைத்தான் நாம் எண் நெய் என்று கூறுகின்றோம். இன்று நாம் பேச்சு வழக்கில் அதை எண்ணெய் என்று கூறுகின்றோம். தமிழர்கள் முதன்முறையாக பயன்படுத்திய அந்த எள்ளு எண்ணெயைத்தான், எள்ளு நெய்யைத்தான் நாம் இன்று நல்லெண்ணெய் என்று கூறுகின்றோம். பிறகு ஆமணக்கு என்கின்ற செடியிலிருந்து கிடைக்கப்பட்ட எண்ணெயைத்தான், நெய்யைத்தான் நாம் விளக்கெண்ணெய் அப்படின்னு பேச்சில் கூறுகின்றோம். நல்லெண்ணெய் உடலுக்கு எந்த தீங்கும் தராது. தமிழர்கள் பயன்படுத்திய முதல் எண்ணெய் அதுதான் நல்லெண்ணெய். இருக்கட்டும், நெய், அதாவது பாலினுடைய இறுதி கட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த நெய். அதனுடைய முந்தைய பகுதி ஒரு வெண்மையான திரட்டு, அதை நாம் வெண்ணெய் என்று கூறுகின்றோம். இந்த பெயர் வைப்பு முறையே மிகுந்த வியப்பை உண்டாக்குகிறது. நம்முடைய பழமையான மரபு காதலும் வீரமும். வீரம் அப்படின்னு சொன்னால் போர் நிறைந்தது. போரை குறித்த நிறைய செய்திகள் காண கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. சான்றாக புறநானூறு என்கின்ற ஒரு நூலை போரை குறித்தது. ஆனால் போர் முடிவுற்ற பிறகு புண்பட்டவர்களுக்கு எவ்வாறு மருத்துவம் செய்யப்பட்டது என்கின்ற செய்தி அரிதாகத்தான் நமக்கு காண கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறான ஒரு செய்தி சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றிருக்கிறது. போரில் புண்பட்டவர்கள், அதாவது சிறிய காயமுற்றவர்களுக்கு ஒரு பொற்கிழியில், ஒரு கிண்ணத்தில் நெய் வைக்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவம் செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய புண்பட்டவர்களுக்கு, காயமுற்றவர்களுக்கு ஒரு படுக்கை முழுவதும் நெய்யை தடவி அதில் அவரை கிடத்தி அவர்களுக்கு மருத்துவம் செய்யப்பட்ட ஒரு செய்தி நமக்கு காண கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நெய் கிழி வைக்கப்பட்டார், நெய் பத்தரில் கிடக்கப்பட்டார் என்கின்ற ஒரு தொடரானது சீவக சிந்தாமணியில் இதை பறைசாற்றுகிறது. நெய் என்கின்ற ஒன்றிலிருந்துதான் நமக்கு எண்ணெய் என்கின்ற ஒரு சொல்லாடல் கிடைக்கிறது. அதே போன்று நெய்யானது பழங்காலத்தில் போரில் புண்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எண்ணும் பொழுது வியப்பை தருகிறது. இந்த செய்தி உங்களுக்கு விருப்பமான செய்தி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.